நம்ம எல்லாரும் விவசாய குடும்பமாமா? விவசாயம் தானா? நானும் விவசாய குடும்பம் தான். செய்யார் ஆனா திருவண்ணாமலை. ஆனா இந்த ஊர் பகுதி பெண்ணாவே நான் மாறிட்டேன். தெரியும்ல, எலெக்ஷன் 2014 இருந்து ஒரு எலெக்ஷனுக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு கும்பாபிஷேகத்துக்கோ வீட்டு நிகழ்வுகள் திருமண நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் தொடர்ந்து தர்மபுரி வருவதால் நானும் இந்த வீட்டு மாவட்ட பெண்ணாகவே மாறிவிட்டேன். அதற்கு மேல என்னுடைய பொண்ணுங்க அவங்க எல்லா ஊருக்கு வந்தாங்களா, ஓட்டு கேட்டாங்களா, அவர்களும் இந்த மாவட்டத்து பெண்ணாகவே மாறிட்டாங்க. ஏன்னா அவங்கள நீங்க அவ்வளோ அன்பு பாசம் காண்பித்து அவங்கள அரவணைச்சிட்டீங்க. அதனால நாங்க எல்லாமே தருமபுரி மாவட்ட பெண்களாகவே நாங்களும் ஆகிவிட்டோம். ஆமா, இந்த விவசாயத்தை பத்தி நம்ம சொல்லணும். என்னடா வந்தாங்க ஏதோ பேசுவாங்க போலான்னு பார்த்தா விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தான் விவசாயம் தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஏன்னா விஷயம் தெரியாம இருந்தா நம்மள மட்டமா நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க ஆம்பளைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அது ஒண்ணுமே தெரியாது அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்படியே கையெல்லாம் பிறந்தள்ளிட்டு போயினே இருப்பாங்க. இதுக்கு ஒரு பேச வந்துடுச்சு, இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஏதாவது வாயை திறந்து ஏதாவது சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு பெண்களுக்கு விஷயம் தெரியாது அப்படின்னு அவங்க ஒரு நினைச்சிட்டு இருக்கிறதுனால ரொம்ப மட்டமாக ஒரு மரியாதை இல்லாம நம்ம ஏதாவது பேசினா கூட நம்ம பேச்ச எடுப்படாது. அதானே உண்மை. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் 2-3 விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுட்டு போய் பேசுங்க. சரியா, விஷயம் தெரிஞ்சுங்க. அப்ப நம்ம ஊர்ல தருமபுரி மாவட்டத்துல விவசாய நிலம்னு பார்த்தா 4.50 4.5 லட்சம் ஹெக்டேர் நிலம் இருக்கு. 4.5 லட்சம் ஹெக்டேர் நிலத்துல பாதிக்கும் கம்மியா தான் தண்ணி வசதி, பாசன வசதி. மிச்ச பாதிக்கு மேல ஒரு 2.5 ஹெக்டேர் நிலத்துக்கு தண்ணி கிடையாது. கிணறோ ஏரியோ எந்த தண்ணியும் கிடையாது. தண்ணி மழை பெய்தால்தான் விவசாயம். அதனால பாதிக்கு மேல தண்ணி கிடையாது. அப்ப மழை பெய்யணும். அந்த மழை பெய்யலைன்னா என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல ஒரு நாள் தண்ணி வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த பத்திரமா அண்டா குண்டாம் பாத்திரம் பக்கெட்டு எல்லாத்துலயும் பத்திரமா வச்சுப்பீங்களா? எதுக்கு? நாளைக்கு வேணும், சமைக்கிறதுக்கு வேணும், குளிக்கிறதுக்கு வேணும், குடிக்கிறதுக்கு நம்ம நல்லபடியா நல்ல தண்ணி வேணும்னு எடுத்து ஸ்டோர் பண்ணி சேமிச்சு வச்சுக்குவோம். இன்னைக்கு வர தண்ணியை 2 நாளுக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு. அதே மாதிரிதான் நாட்டிலையும் செய்யணும். மழை பெய்தால் அந்த தண்ணியை நாம் சேமிக்க வேண்டும். அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. தர்மபுரியில 10 அணைகள், 83 ஏரியா, 83 ஏரி, அப்புறம் 769 சிறிய ஏரிகள். இவ்வளோ தண்ணீர் பிடிப்பு பகுதி இருக்குது. அதுல நம்ம தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கலாமா இல்லையா? மழை எப்ப பெய்யுதோ அந்த தண்ணியை சேமிச்சு வச்சுக்கலாம். அதற்காக தான் காவிரி தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம். உபரி நீர்னா என்ன? அதிகப்படியான தண்ணி. மழை பெய்யும் போது நிறைய தண்ணி அங்க வேஸ்ட் ஆகும். அந்த தண்ணியெல்லாம் இந்த ஏரியிலையும் இந்த சிறிய ஏரியிலையும் இந்த அணையிலையும் தேக்கி வச்சுட்டா நமக்கு வருஷம் முழுக்க பயன்படும். ஆனா இந்த திட்டத்துக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கலாமா? அதான் உண்மையான விஷயம். இவ்வளோ ஏரி இவ்வளோ அணைகள் இருந்தோம் அந்த தண்ணியை சேமிச்சுக்க முடியல. தண்ணிக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு 3 டிஎம்சி இருந்தா தர்மபுரி மாவட்டம் முழுக்க வருஷம் முழுக்க விவசாயம் செய்யலாம். 3 டிஎம்சி. ஆனா கடல்ல எத்தனை டிஎம்சி தண்ணி கலக்கு தெரியுமா? 100 கணக்கான பல 100 டிஎம்சி தண்ணி. டிஎம்சினா 1 லிட்டர் 2 லிட்டர் சொல்றோம்ல, 1 லிட்டர் தண்ணி பாட்டில் 2 லிட்டர் தண்ணி பாட்டில் மாதிரி டிஎம்சினா அப்படியே அணையா வச்சிருக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் கடல்ல போய் கலந்துருது, வீணா கலந்துருது. ஆனா நமக்கு தேவை 3 டிஎம்சி. அதை சேமிக்க வைக்க வழி இல்லை. அதற்கு தான் இந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எத்தனையோ போராட்டங்களை செஞ்சுட்டாங்க. அதற்கு எவ்வளவு தெரியுமா செலவாகும்? 650 கோடி ரூபாய். 650 கோடி. 1 கோடி இல்ல, 2 கோடி இல்ல, 650 கோடி ரூபாய். ஞாபகம் வச்சுங்க. இந்த 650 கோடி ரூபாய் எங்கிருந்து கொடுப்பாங்க? அரசாங்கம். அரசாங்கம்னா எங்க அரசாங்கம் இல்ல, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம். எங்க இருந்து கொடுப்பாங்க? அவங்க கஜானால இருந்து கொடுக்கணும். அந்த காசு எங்க யார் தெரியுமா தெரியுங்க? அந்த காசையும் நீங்க தான் தெரியுங்க. தர்மபுரி மாவட்டத்தின் குடி வருவாய், அதாவது ஒயின் ஷாப் வருமானம் எவ்வளவு தெரியுமா?
1000 கோடிக்கு மேல. 2025ஆம் ஆண்டு மட்டும் ஜனவரி ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் நம்முடைய தர்மபுரி மாவட்டத்தில் ஒயின் ஷாப்ல கலெக்ட் ஆன அமௌண்ட் 1040 கோடி ரூபாய். 1000 கோடிக்கு மேல அந்த ரூபாய் இருக்குது. அந்த 1000 கோடியில ஒரு வருஷத்துல நமக்கு வீட்டுல ஆண் மக்கள் குடிச்சு ஒயின் ஷாப்ல கொடுத்தா அந்த 1000 கோடியில இருந்து ஒரு 650 கோடி அப்படி கொடுத்திருந்தா நம்ம விவசாயம் பொழைச்சிருக்கோமா? கொடுக்க மாட்டாங்க. 650 கோடி ரூபாய் இருந்தா இந்த திட்டத்தை செயல்படுத்தி விட்டால் 15 லட்சம் பேருக்கு நல்ல தண்ணி, நல்ல குடி தண்ணி கிடைக்கும். அது 1 லட்சம் விவசாயம் நிலம் ஏக்கர்ல பயிர் பண்ணலாம். தேவையா? எத்தனை பேர் பயிர் பண்றீங்க? மலர் விவசாயம் யார் பண்றீங்க? சம்பங்கி சம்பங்கி விவசாயம் எல்லாம் நீங்க பண்றீங்க. அதை பாதுகாப்பதற்கு கிடங்கு இருக்குதா? அந்த சம்பங்கி மலரை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சா வாடுமா வாடாதா? வாடாம இருக்கும். அதை பாதுகாப்பதற்கு ஒரு குளிர்பதன கிடங்கு வேண்டும். அதை செய்யல. எதை பாதுகாப்பதற்கு குளிர்பதன கிடங்கு வச்சிருக்கிறாங்க? மது பாட்டில். வைன் ஷாப்புக்கு போதில்ல, டாஸ்மாக் பாட்டில். அதை பாதுகாப்பதற்கு தான் குளிர்பதன கிடங்குகள் இருக்குதே தவிர இந்த சம்பங்கியோ இந்த மலர் விவசாயம் செய்யும் போது அந்த மலர்களை பாதுகாத்து வெளியூருக்கு அனுப்புறதுக்கு கிடங்குகள்லாம் கிடையாது. இதுக்குதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யார் வந்தாலும் கேளுங்க. நான் என்ன காசு போகுது? 1000 கோடி ரூபாய்க்கு மேல டாஸ்மாக்கு போகுது. 650 கோடி இருந்தா நம்மளுடைய தண்ணி பிரச்சனை. தர்மபுரியில எங்க போனாலும் தண்ணி பிரச்சனைமா. நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் தண்ணி பிரச்சனை தான். தர்மபுரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பனைமரம் இருக்கும் இல்லையா? எப்பேற்பட்ட பாலைவனத்திலே பனைமரம் காயாது. ஆனா தர்மபுரியில பனைமரம் காய்ந்து கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அப்பனா என்ன அர்த்தம்? கீழே தண்ணியே இல்லைன்னு அர்த்தம். பனைமரம் பாலைவனத்துல கூட தண்ணி இல்லைன்னா உயிரோட இருக்கும். ஆனா தர்மபுரியில பனைமரம் கூட காய்ந்து கிடைக்கிறது. ஏனென்றால் தர்மபுரி மாவட்டம் முழுக்க தண்ணீர் பற்றாக்குறை. அதை தீர்ப்பதற்கு ஒரே வழி தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம். அதற்கு 650 கோடி ரூபாய் தான் செலவாகும். அதை ஒரு வருஷம் டாஸ்மாக் வருமானத்துல பாதையை கொண்டு நீங்க செலவு பண்ணீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் வளம் பெறும். என்ன பண்றீங்க? அந்த 650 கோடி ரூபாயை கூட கொடுக்காம 1000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா? கேக்குறேன் நானு. மகளிர் உரிமை தொகை இது எதுக்கு கொடுக்கறது? எதுக்கு கொடுத்து உங்க வாயை அடைக்கிறதுக்கா? 1000 ரூபாய். இவங்களை கியூல நிக்க வச்சு ரேஷன் கடையில 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த கரும்பு யாரு? நீங்க விளைவிச்ச கரும்பு தானே. நீங்க விவசாயிகள் விளைவித்த அந்த கரும்பை உங்களை ரேஷன் கடை வாசல்ல வரிசையில நிக்க வச்சு அந்த கரும்பையும் 3000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இதுவா நம்ம கேட்டோம்? என்ன கேட்டோம்? தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நல்ல திட்டங்களை கேட்டால் இவங்க அங்க ஏதோ இலவசம் கொடுக்கற 1000 ரூபாய் கொடுத்து உங்க வாயை அடைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏமாந்து விடக்கூடாது பெண்களே. இதுக்குதான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கங்க.